என்னுடைய பாஸ்ட் 2.5 இயர்ஸாக வந்து நான் ஷேவே பண்ணல. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்ட்டு நான் இவ்வளோ நாளாக திங்க் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் யூ நோ வாட்? ஐ வாஸ் ராங் எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ என்னுடைய ஸ்டோரி உங்கள மாதிரி தான் ஒரு நார்மல் டீனேஜராக பியர்ட் க்ரோ பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியிற ஒரு விஷயம், ரியலி இட் லுக்ஸ் குட். பட் அதுதான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் குட் அப்படின்ட்டு எனக்கு இப்போ பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நான் என்ட்ரி ஆகும்போது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் இருந்துச்சு. அண்ட் ஐ லவ்ட் இட். ஏன்னா நவீன்னாலே அந்த ஃப்ரெஞ்ச் பியர்டுன்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு என்னுடைய செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் லேட்டராக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்சிசி ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்சிசி ஜாயின் பண்ண உடனே வந்து ஐ ஹேவ் டு டேக் க்ளீன் ஷேவ் எவ்ரி டே இன் பெரேட் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அது எடுக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஐ நெவர் லுக் குட் அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயே வந்து நான் என்சிசியை குவிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பியர்டை க்ரோ பண்ணேன் டு லுக் மோர் மேஸ்குலின். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிக்கஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ஹேர்லையோ இல்லை ட்ரெஸ்லையோ இல்லைன்னு நினைக்கிறேன். இட் இஸ் சம்திங் டீப் இன் யோர் சைட். ஸோ உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஓவர் கம் பண்ணி உங்கள் டீப் இன் சைடில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அதை எப்படி அவேக்கன் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தேர் பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து ட்ரெஸ்லையோ இல்லை வந்து ஹேர்லையோ இல்லை பியர்ட்லையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானும் அந்த ஒரு கேட்டகரியில் இருந்தவர் தான். அண்ட் யூ நோ வாட்? வி ஆர் கம்ப்ளீட்லி ராங் அண்ட் கோனா டூ த சேம் மிஸ்டேக் அகெயின் அண்ட் அகெயின். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற டாப்பான ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் பார்த்தீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாராவது பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிற எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்காது. அவங்க வந்து எப்பயுமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டைலை வச்சுருப்பாங்க. அவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்ட்டுலாம் ஐ நெவர் டெல். பட் உங்களுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக இருக்கிறது, நான் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எது என்னோட கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, பியர்ட் தான் என்னோட கான்ஃபிடென்ட் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். அண்ட் வென் ஐ ஷேவ் தெம் ஆஃப் ஐ ஃபவுண்ட் அ நியூ ஃபேஸ் இன் மை ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபேஸ் நான் இத்தனை நாள் வந்து பார்த்ததே இல்லை. சிம்பிளி வந்து ஒரு மைண்ட் வந்து எனக்கு பியர்ட் இருக்கிற மாதிரி வந்து மோஸ்ட்டாக இமேஜின் பண்ணிக்கும். அண்ட் அதை நான் கட் ஆஃப் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஐ தாட் த வேர்ல்ட் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா அதை வந்து அப்பப்போ வந்து கேம் விளையாடுங்க. லைக் ஐ என்னோட பியர்டை வந்து நான் ஷேவ் பண்ணி எடுத்த மாதிரி. ஸோ இந்த கேமை எல்லாருமே அவங்க லைஃப்பில் எப்பயுமே விளையாண்டுட்டு இருக்கணும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து அப்பப்போ நீங்கள் வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களை ரீபில்ட் பண்ணணும் டு லேர்ன் நியூ ஸ்டப்ஸ், டு லேர்ன் நியூ திங்ஸ் அப்படின்ட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் மங்க் மோட் இருக்கும்போது ஐ டுக் அ பஸ் கட். ஏன்னா நானே என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் யூ நோ வாட்? ஐ ஃபீல்ட் அண்ட் ஐ வில் ரீடூ இட் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் இப்போ வந்து ஐம் ட்ரைங் டு பில்ட் மை செல்ஃப் இன் அ பெட்டர் வே. ஸோ அதனால் வந்து என்னோட பியர்டை ஷேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கிரிஞ்சான ஸ்டப்ஸ் இல்லை. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாவது பண்ணும்போது யூ ஜஸ்ட் டூ திஸ் திங்ஸ் ஃபார் 1-2 வீக்ஸ். அப்படி பண்ணும்போது இவென்ச்சுவலாக அது உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆயிரும். ஆஸ் பர் ஜேம்ஸ் கிளியர் செட். ஸோ இதை வந்து எப்பயுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பேக் கொடுக்க போகிறீங்க, உங்கள் லைஃப்பை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டேக் சம்திங் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யூ. நீங்கள் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டேக் அ பிரேக் ஃபார் 3 months. 2 hours ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா இனிமேல் 15 minutes தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு எடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது யுவர் லைஃப் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது வந்து எல்லாருமே ஓவர் கம் பண்ணிட்டாங்க. திஸ் வீடியோ இஸ் பர்டிகுலர்லி ஃபார் த கிட்ஸ் ஹூ ஆர் வேரிங் ஸ்டில் மாஸ்க்ஸ். நான் ஏன்னா வெளியே போகும்போது அவங்களே வந்து அழகில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தே ஜஸ்ட் வேர் சம் மாஸ்க் ஸோ தட் தே லுக் பிரிட்டி அப்படின்ட்டு. பட் யூ நோ வாட்? ஈவன் தோ இஃப் தே டுக் த மாஸ்க் தே வில் லுக் பிரிட்டி. ஏன்னா ஒரு பர்சனை வந்து யூ கேனாட் ஜட்ஜ் தெம் வித் யுவர் ஃபேஸ் ஐடென்டிட்டி. அப்படி வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. பிகாஸ் யூ ஹேவ் பெட்டர் திங்ஸ் டு டூ. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அப்படியே நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். ஒரு ஸ்ட்ரிங் ஆட்டம் அது நம்மளை வந்து புல் பேக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்க அது ரோப் அது ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கட் இட் ஆஃப் அண்ட் ஜஸ்ட் ட்ரை டு டூ மோர் ஸ்டப்ஸ். லைக் உங்களுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. தேர் ஆர் பீப்புள்ஸ் ஹூ ட்ரஸ்ட் நாட் பை தேர் ஃபேஸஸ், பை தேர் டாக்ஸ். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும் போது, வெபினாரில் உட்காந்துருக்கும் போது ஒரு பர்சன் அப்பியர் ஆனாங்க. ஷி லுக் ரியலி வந்து நல்லா இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து மிட்ல ஒரு 3 AM வந்து வேக்கப் பண்ண மாதிரி இருந்தாங்க. ஷி லுக் ஸ்லீப்பி. அண்ட் என் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேக்லேருந்து ஒரு லாஃப் கொடுத்தாங்க. நானும் அதில் ஒரு காயத்தாக இருந்தேன். பட் யூ நோ வாட்? அட் த எண்ட் ஆஃப் த வெபினார் ஐ ரெஸ்பெக்ட் ஹர். ஏன்னா த வே ஷீ டாக்ட், த வே ஷீ நோ த திங்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ யூ கேனாட் ஜட்ஜ் அ பர்சன் பை திங்ஸ். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து யாராச்சும் நீங்கள் கலாய்க்கிறீங்கன்னா, யாராச்சும் நீங்கள் எல்லாருமே வந்து எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னா,
ஸ்பாட்லைட் எஃபெக்ட் எல்லாருமே என்னை பற்றி நினைக்கிறாங்கன்னு நினச்சிருக்காங்க. பட் ரியலி இந்த வேர்ல்டில் வந்து என் கூட இருக்கிற தம்பி, அப்பா அம்மா கூட எல்லாருமே அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்களே தவிர உங்களை பற்றி யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்களை பற்றி நினைக்கிறதுக்கும் யாருக்குமே டைம் இல்லை. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் லைக் யூ. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பற்றி இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா ஐ ஜஸ்ட் ஷேர் இட் டு யூ இந்த அப்கமிங் வீடியோஸ். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து எப்பவுமே செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் லைக்கிங் இட். ரீசெண்டாக யூடியூப்லேயும் வந்து ஒரு நல்ல என்கேஜிங் இருக்குது. ஐ லவ் இட் கைஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃபார் த பெட்டர் திங் யூ கேன் டூ எவ்ரி டே. பாய்.